பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் ஜெபிக்கும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஜெபத்தில் நிலைத்த ஒற்றுமை. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்படுகிற ஒரு நிபந்தனை, நாம் குறைந்தபட்சம் ஒருவரோடாவது, நண்பரோ குடும்ப உறுப்பினரோ அல்லது இன்னொரு விசுவாசியோடோ ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். மத்தேயு 18:20 சொல்கிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தேவன் சொன்னார். நிச்சயமான பதில் ஜெபத்துக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தியான வசனத்திலே அவர் சொன்னார். இருவர் மண்ணுலகில் தாங்கள் ஜெபிக்கும் எதை குறித்தும் மனம் ஒத்திருக்க வேண்டும் என்று. நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான அபிஷேகம் கடந்து வந்தது. இந்த நிபந்தனைகளை அப்போஸ்தலர்கள் அந்த நாளிலே செய்த பொழுதுதான். அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென பெரும் காற்று வீசுவது போல் ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது என்று அந்த வசனம் சொல்கிறது. பின்பு அவர்கள் முழுமையாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். இந்த நாளின் தியானத்தின் மூலமாக நாம் ஒருவர் மற்றவரோடு மனம் ஒத்திருப்பது எத்துணை அவசியமானது என்பதை தெரிந்து கொள்வோம். அதை பயின்று ஜெபிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே நாங்கள் ஒருவர் மற்றவரோடு மனமொத்து ஜெபிக்க எங்களுக்கு விளக்கி சொல்வாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.